செய்திகள் தொடர்கின்றன. பத்திரிகைகளில் இன்று வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறைசார் அறிவினை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் கொக்குவில் இந்து கல்லூரியில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் மிகுந்த ஆர்வத்துடன் மாணவர்கள் பங்கு பற்றியிருந்தனர். ஊடக துறைசார் அனுபவங்களை பாடசாலை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பயணத்தின் 2ஆம் மைல் கல்லாக இந்த செயலமர்வு பதிவானது. மங்கள விளக்கேற்றலுடன் இந்த நிகழ்வு இனிதே ஆரம்பமானது. இதன் பின்னர் பயிற்சி பட்டறை ஆரம்பித்தது. கல்லூரியின் ஊடக கழகத்தின் மாணவர்கள் அடங்கலாக சாதாரண தர மற்றும் உயர்தர மாணவர்களும் இந்த செயலமர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். செய்தி தயாரிப்பு, ஒளிபரப்பு தொடர்பான தகவல்கள், அதனோடு இணைந்து தொடர்பாடல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் பரிமாற்றம் தொடர்பிலான விரிவான தகவல்களை பெற்றுக் கொடுக்க எமது வள பகிர்வாளர்கள் சிரத்தையுடன் செயற்பட்டனர். மேலும் தலைமைத்துவ பயிற்சிகளும் இதன் போது வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலத்திற்கு பின்னர் தமக்கு இவ்வாறானது ஒரு பயிற்சி பட்டறையில் கலந்து கொள்ள கிடைத்தமை தொடர்பில் மாணவர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். ஊடகத்தை பற்றி நாங்கள் நிறைய விடயங்கள் தெரியாம இருந்தது. இந்த கருத்தரங்கு மூலம் நாங்கள் பல விடயங்களை தெரிஞ்சு கொள்வதற்கு சந்தர்ப்பமா இருந்தது. டிவிக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்களுக்கு வாழ்க்கையில பெரிய உதவியா இருக்கும். இது எங்களோட எதிர்காலத்துக்கு வளமூட்டும் என்று நான் நம்புறேன். இந்த கல்லூரியிலிருந்து வந்து சக்தி நியூஸ் பஸ்ல இருந்து செய்திருக்கிறோம். இது செய்வது எங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமா இருந்தது. அதாவது கொக்கிலிருந்து கல்லூரியிலே முதல் தடவையாக அகில இலங்கை ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் முதல் தடவையாக கருத்தரங்கு இடம்பெறுகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த கருத்தரங்களை நிச்சயமாகவே அனைத்து மட்டத்தையும் எடுத்து செல்ல வேண்டும். இந்த செயலமர்வில் மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் தொடர்பில் கல்லூரி நிர்வாகத்தினர் இவ்வாறு தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த பயிற்சியானது உண்மையிலே சக்தி கொக்குவில் இந்து கல்லூரிக்கு வந்துவிட்டது என்று பார்க்கும் அளவிற்கு மாணவர்கள் காண்பியல் மூலமாக அவர்களுடைய பொது அறிவை பரீட்சிப்பதாகவும் அவற்றுக்கு விளக்கம் அளிப்பதாகவும் அமைந்திருந்ததோடு அவர்கள் தங்களுடைய கூச்ச சுபாவங்களை வெளியே தள்ளிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக அதற்குள்ளே உள்வாங்கப்பட்டு தங்களுடைய உள்ளார்ந்த ஆற்றலை வெளியே கொண்டு வரக்கூடியதான ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது. கொக்குவில் இந்து கல்லூரியிலே முதலாக இந்த நிகழ்வை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரு வெற்றி. இந்த மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பமாக நான் கருதுகின்றேன். சேலமர்வானது மிகவும் பயனுள்ள வகையில், அது குறிப்பாக மகிழ்ச்சிகரமான முறையிலே ஊடகத்துறை சார்ந்த பல்வேறு விடயங்களை செயல் சார்ந்த ரீதியிலும் தலைமைத்துவம் என்ற அடிப்படையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இது இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து நமக்கு வழங்கிய சக்தி நிறுவனத்துக்கு எமது கல்லூரியின் ஊடக கழகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்தோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் சேவையை பாராட்டி கொக்குவில் இந்து கல்லூரியால் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. நமது அடுத்த கட்ட பயிற்சி பட்டறை உங்கள் பாடசாலையிலும் இடம்பெறலாம். வெள்ளாவளி பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் வி முரளிதரன் கலந்து கொண்டிருந்தார். வடமான தேர்தல் நடந்தது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியது. ஆனா ஒன்று நடக்காது. ஏன்
எப்ப ஆட்சி அமைஞ்சாலும் அண்டையில இருந்தே சண்டை பிடிக்க தொடங்கினால ஆளா. இப்ப அங்க இருக்கிற கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு சண்டை. அப்ப 2 பேரும் சண்டை பிடிச்சா டெவலப் பண்றாங்க, ஒன்று நடக்காது. எல்லாம் சேர்ந்து போனா தான் நடக்கும். கிழக்கு மாநிலத்தில் நாங்க எல்லாரும் ஒத்துழைச்சி போறபடியா தான் இந்த அபிவிருத்தி நடக்குது. ஆனால் நாங்க முரண்பட்ட கருத்துக்களோட எழுப்பு கொண்ட ஒன்று நடக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே கூறியதை போல எங்கள் அரசாங்கம் இன்னும் 20 வருஷம் ஆட்சி செய்யறது தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப கொண்டு வரலாம் பலம். ஏன்னா எதிர்கட்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், எதுவித பலமும் இல்லை. ஐக்கிய கட்சி என்றது இந்த காலத்தில் உருப்படும்ன்றது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு ஒழுங்கான தலைமைத்துவம் இல்லை, தலைமைத்துவ குழுவும் இல்லை, எல்லாம் அப்படியே உடைஞ்ச நிலையிலே இருக்கு. வலஸ்முல்ல பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச காலநிலை எதிர்ப்பு கூறல் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். 2011 අවුරුද්දේ ලක්ෂ 400ක් වියදම් කරලා අලුත්ම 2011 ஆண்டில் 400 லட்சம் ரூபாய் செலவு செய்து அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ராடார் கட்டமைப்பை இலங்கைக்கு கொண்டு வந்தனர். இந்த ராடார் இன்று கோணகல மலைப்பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளது. கடந்த நாட்களில் வடக்கு கிழக்கு ஆகிய மாகாணங்களில் பாரிய சூறாவளி வரும்போது அவர்கள் ஊடகங்களுக்கு முன்வந்து போலியான எதிர்வு குரல்களை வெளியிட்டனர். 3 அல்லது 4 மீட்டர் அளவில் கடல் அலை உயரமாம். சரியாக எதிர்வு கூறக்கூடிய ராடார் கட்டமைப்பை கோணகலையில் முறையாக ஸ்தாபிக்காமல் இடர் முகாமைத்துவ அமைச்சர் நாட்டுக்கு எவ்வாறு காலநிலை மற்றும் வளிமண்டலவியல் நிலைமை தொடர்பில் எதிர்வு கூற முடியும் என்பதனை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். කොහොමද කාලගුණික අනාවැකි දේශගුණික අනාවැකි ආපද කළමනාකරන ඇමතිවරයා රටට ඉදිරිපත් කරන්න කියන එක මං අහන්නට කැමතියි. ஜனசுய பெண்களுக்கான நிவாரண கடனுதவி வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பட்டக்குளி பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கருத்து தெரிவித்தார். இந்த நாட்டிற்கு பால்மா பாக்கெட் ஒன்றை கொண்டு வர முடியாத நிலைமை உள்ளது. எனினும் பல கொள்கலன்களில் போதைப் பொருட்களை நாட்டிற்கு கொண்டு வரும் இயலுமை காணப்படுகிறது. ஏன் போலீசார் மௌனமாக இருக்கின்றார்கள்? கடந்த சில வாரங்களாக மிகவும் அபாயகரமான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகின்றன. அப்பாவி பிரதமர் ஒருவரை இந்த பிரச்சனையுடன் தொடர்புபடுத்தி பிரச்சனைகளை தோற்றுவித்துள்ளனர். எனினும் எத்தனை அமைச்சர்கள் இதனை செய்கின்றனர்? இது குறித்து கதைப்பதற்கு எத்தனை பேர் அச்சப்படுகின்றனர்? அமைச்சரவை கொண்டு வருகிறது, போலீசார் விநியோகிக்கின்றனர், மக்கள் மௌனம் சாதிக்கின்றனர். மட்டக்குளி புனித மரியா வித்யாலயத்தின் மாணவ மாணவிகளுக்கு அபியாச கோப்பிகளை பகிர்ந்து அளிக்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. காலநிலை மற்றும் மிருகங்களின் அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாது நாட்டிற்காக தொடர்ந்து பங்காற்றி வருபவர்களே தோட்ட தொழிலாளர்கள். இன்று இந்த தொழிலாளர்கள் அட்டைகளின் அச்சுறுத்தலையும் தாண்டி காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்துள்ளமை வேதனை அளிக்கும் ஒரு விடயமாக இருக்கின்றது. தென்மாகாணத்தின் தோட்ட தொழிலாளர்கள் செறிந்து வாழும் ஒரு முக்கிய பகுதியாக தெனியாய காணப்படுகின்றது. இலங்கையில் உள்ள மிகவும் முக்கியம் வாய்ந்த வனாந்தரமாக சிங்கராஜா வனாந்தரம் கருதப்படுகின்றது. இந்த பகுதி மக்கள் இன்று காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கு இலக்காகியுள்ளமை மனதுக்கு வேதனை அளிக்கின்றது. நாட்டின் பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் தேயிலை செடிகளுக்கு மத்தியில் தமது வாழ்க்கையை நடாத்தி வரும் இந்த தோட்ட தொழிலாளர்கள் தமது வாழ்வாதாரத்துக்காக வீட்டு தோட்டங்களையும் அமைத்து அதன் மூலம் வருமானத்தை ஈட்டி வருகின்றனர். பெரிய தொழிலாக இருக்குது. எங்களை வாழை மரம் தென்னை மரம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் நாசமாக்குது. ஒரு 4-5 முறை வந்திருக்கு. திரும்ப நாங்கள் நட்டு உண்டாகக்குள்ள திரும்ப அந்த பருவ மரக்குள்ள கணக்காக வந்து எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுது. இந்த நிலையில் சிங்கராஜ வன பகுதியில் உள்ள காட்டு யானைகள் அண்மை காலமாக தெனியாய நகர் பகுதியை அண்மித்துள்ள சில பிரதேசங்களுக்கு சென்று பயிர்ச்செய்கைகளுக்கு சேதங்களை விளைவித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ගෙවල් වලට නම් තාම කර දිලා නැහැ. මට දැනට බයයි. ඌට අර වෙඩියෙම දාලා වෙලා ඌ බය වෙලා තරහ ගිහිල්ලානේ තියෙන්නේ. ඒක නිසා මිනිස්සුන්ට කරදරයක් වෙයිද කියලා තමයි අපිට බය තියෙන්නේ. අපි නිතරම බලන්නේ වත්ති මිනිස්සු ගැන මේ ආරක්ෂාව තමයි හොයන්නේ ඉල්ලන්නේ.
தெனியாய பெவர்லி மேல் பிரிவு கீழ்பிரிவு எமகிரிய மாணிக்காவத்து கீரிவளக தழுவத்த தோட்டம் ஆகிய பகுதிகளிலேயே காட்டு யானைகளின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக அந்த பகுதி வாழ் மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த யானை வந்து பெரிய அநியாயம் பண்ணி தோட்டம் காட்டலாம் வீட்டில் கூட இருக்கிறது பயமா இருக்கு. நாங்கள் அரசாங்க அதிகாரிகள் எத்தனை பேர் சொல்லியும் எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. தெனியாய பகுதியில் உள்ள மக்கள் இரவு வேளைகளில் வெளியில் செல்ல முடியாது அச்சத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இரவு வேளைகளில் வைத்தியசாலைக்கு செல்ல முடியாதுள்ளதாகவும் அவசர தேவைகள் நிமித்தம் வெளியில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். இரவு நேரங்களில் நாங்கள் இங்கிருந்து தினையாக்கி போறோன்னா எதுவும் நோயாளிகளை கூட்டு போறேன்னா கூட ரொம்ப பயமா இருக்குங்க ரோட்ல போறதுக்கு. ஏன்னா இரவு நேரங்களில் தான் 6-7 மணி ஆகும்போது தான் இந்த யானை காட்டுல இருந்து அப்படியே கீழே இறங்கி வருது. இதை குறித்து நாங்கள் அதிகாரிகளுக்கு தெரிவித்த போதும் அதிகாரிகள் வந்து யானை விரட்டுறதுக்கு தான் ஐடியா தராங்க, பட்டாசுலாம் கொடுத்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் யானையை பிடிக்கிறதுக்கோ இல்லை எங்களோட உடைமைகளுக்கு சேதமாக்குனதுகளுக்கு பயிர்களுக்கு எதுக்காச்சும் நஷ்டங்கள் கொடுக்கறதுக்கு எதுவும் முன் வர மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் இதை குறித்து பல தடவைகள் பல அதிகாரிகளுக்கும் தெரிவிச்சிட்டோம். இருந்தாலும் இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தற்போது தெனியாய தோட்ட பகுதிகளுக்குள் நுழைந்துள்ள இந்த காட்டு யானைகளின் அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.